உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். திருப்பூர் மாவட்டத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட SSI சண்முகவேல் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் டிஜிபி சங்கர் ஜிவால். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரம். வணக்கம். அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குடிமங்கலம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரக்கூடிய சண்முகவேலு நேற்று இரவு குடிமங்கலம் அருகே உள்ள தோட்டத்தில் தந்தை மகன்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பாக அங்கு விசாரணைக்காக சென்றிருந்தார். அப்பொழுது அந்த தந்தையான மூர்த்தி மற்றும் அவரது மகன்கள் மணிகண்டன் மற்றும் தங்கபாண்டி ஆகியோரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். படுகொலை செய்தவுடன் அந்த 3 பேரும் தப்பி ஓடிய நிலையில் அவரது உடலானது திருப்பூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டது. பிரேத பரிசோதனை முடிவடைந்து அவரது உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில அவரது உடலானது உடுமலை அடுத்துள்ள இந்திரா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அவரது இல்லத்தில் வைத்து தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால், ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம், மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் செந்தில்குமார் மற்றும் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர், திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அதே போன்று கோவை சரக காவல்துறை துணைத் தலைவர் உள்ளிட்டோர் அங்கு வந்து நேரில் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அதே போன்று தமிழக அரசு சார்பில் அமைச்சர் சாமிநாதனும் அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அங்கிருந்து அவரது உடல் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றப்பட்ட பொழுது டிஜிபி சங்கர் ஜிவால், ADGP, அதே போன்று மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் அவரது உடலை தங்களது தோளில் சுமந்து கொண்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றினர். தொடர்ந்து அங்கிருந்து அவரது உடல் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய உடுமலையில் மின்மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டு தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அவரது உடலுக்கு முழு அரசு மரியாதையானது செய்யப்பட்டது. 10 காவலர்கள் அவரது உடலை சுற்றி நின்று 30 குண்டுகள் விண்ணை நோக்கி சுட்டு அவரது உடலுக்கு முழு அரசு மரியாதையை செலுத்தியிருக்கிறார்கள். தற்போது இந்த மின்மயானத்தில் வைத்து ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம், மேற்கு மண்டல காவல்துறை தலைவர், அதே போன்று திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் இங்கு வந்து அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து அவரது இறுதிச் சடங்கானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த மின்மயானத்தை பொறுத்தவரை உயிரிழந்த உதவி ஆய்வாளர் சண்முகவேலுவினுடைய குடும்பத்தினர், உறவினர்கள், அதே போன்று அரசியல் கட்சி பிரமுகர்கள் என ஏராளமானோர் இங்கு திரண்டிருக்கிறார்கள். அதே வேளையில இந்த தப்பி ஓடிய அந்த 3 குற்றவாளிகள் தற்பொழுது பிடிபட்டுள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இது குறித்த விசாரணை ஒருபுறம் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில அவரது இறுதிச் சடங்கானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதி முழுவதும் மிகுந்த ஒரு சோகத்துடன் காட்சியளிக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அருண். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.